ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங்க்கு ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளோ அமௌண்ட் செலுத்தாமல் ஈஸியாக கம்மியான அமௌண்ட்டில் எப்படி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஆப்ஷன்ஸை பற்றி தொடர்ந்து படிச்சுட்ருக்கோம். 100 days டார்கெட்டில் இன்றைக்கி நம்ம கிராஸ் பண்ணக்கூடிய டே என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 12th டே. ஸோ இப்படிமா நெருங்கி நம்ம 12வது நாள் வந்துட்டோம். சரிங்களா? இப்போது இதில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க கேட்ட கேள்வினால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அவங்களுக்கு ஏன்னா பிகினர் லெவலில் இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி நீங்கள் இதை பார்க்குறீங்க. ஸோ அதனால் பார்க்குறவங்க வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க கேட்ட கேள்வி ஸ்ரீரஞ்சன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரோ F&Oவில் 1 லாட்டுக்கு பை எவ்வளோ செல் எவ்வளோ? சரிங்களா? அதாவது பை பண்ணுறதுக்கு எவ்வளோ, செல் பண்ணுறதுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. எனக்கு இது ஹிண்ட் ஆனோடனே என்னாச்சுன்னா செல்லிங்க்கு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்துச்சு. ஏன்னா செல்லிங்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான் நான் இங்கே யோசிக்கிறது. சரிங்களா? இப்போது இங்கே பார்த்துட்டிங்கன்னா பை செல் 2 கான்செப்ட் இருக்குது. அதாவது பை பண்ணி செல் பண்ணுறீங்கன்னா பையிங்க்கான காஸ்ட் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணாலே போதும், செல்லிங் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். இங்கே செல்லிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பிகினிங் லெவலில் நமக்கு அது தெரியாது. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு பொதுவாக என்ன தெரியும், மார்க்கெட் மேலே போகுதுன்னா காலை என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். சரிங்களா? இது மார்க்கெட், இந்த மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னா காலை பை பண்ணுவோம். கீழே இறங்குது, சரிங்களா, இன்னும் பிரச்சனையில் நெஃப்டி கீழே இறங்குன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புட்டை பை பண்ணுவோம். சரிங்களா? இது நார்மலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இங்கே செல்லிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ரைட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, மார்க்கெட் கீழே சரியும் போது என்ன ஆகும்னா கால் கீழே சரியும், ரைட்டா? அதுதான் நான் என்ன பண்ணுறேன்னா காலை டைரெக்டாக செல் பண்ணேன் அப்படின்னா கீழே இறங்க இறங்க எனக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ராஃபிட் வரும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், நெஃப்டியோட மார்ச் 23,200 செல்லிங் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே என்ன நடக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1,83,000 தேவைப்படும். இதுதான் இங்கே இருக்க பிரச்சனையே. உடனே நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு பயம் வந்துடும். இவ்வளோ அமௌண்ட் நம்மகிட்ட இல்லையே, நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணால். நீங்கள் செல்லிங் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் எஜுகேஷன், அதாவது அதனால தான் சொல்லுவேன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஐ ஓப்பனருக்காக ஒரு விஷயம், புக்கில் இருக்க விஷயம் தான், நான் அதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா க்ரியேட் ஆகும். கம்மியான அமௌண்ட்டுக்கு பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, மார்க்கெட் நல்லா சரியுது. நீங்கள் எப்போதுமே பிலீவ் பண்ணணும். உங்களுடைய ப்ரிடிக்ஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா, சும்மா 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் அப்படின்னா ஸ்கேல்பர் நீங்கள் வந்து சிம்பிளாக ட்ரேட் பண்ணிடலாம். உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது, இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பெருசாக கீழே விழ போகுது, ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, கொரோனா அந்த மாதிரி இஷ்யூ இருக்க சமயம் சரிங்களா, இந்த மாதிரி வார் இஷ்யூ போயிட்டுருக்குல ஈரான். ஸோ இது எல்லாம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகும். இப்படி ஃபால் ஆகும்போது நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலாம். என்ன அப்படின்னா செல்லிங் தான். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன், அதாவது மார்க்கெட் கீழே சரிய போகுதுன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் 2 ஆக்ஷன் எடுக்கிறேன். 2மே எதில் பண்ணுறேன் அப்படின்னா காலில் தான் பண்ணுறேன். சரிங்களா? 2 ஆக்ஷனுமே கால் தான். இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீமியம் ஹையாக இருக்குல்ல, நல்லா கவனிங்க, ப்ரீமியம் ஹையாக இருக்குது, ஒரு 1000 rupeesல இருக்குது. சரிங்களா? இந்த ரேஞ்சில் இருக்கிறத நான் என்ன பண்ணணும் அப்படின்னா செல் பண்ணுறேன். சரிங்களா? அதே மாதிரி ப்ரீமியம் கம்மியாக ஒரு 300 200 இருக்கிற ப்ரீமியமை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பை பண்ணுவேன். இப்போ வந்து 1000 பாயிண்ட் 500 பாயிண்ட் இறங்க போகுது. சரிங்களா? அப்போது மார்க்கெட் கீழே சரியும்ல, கீழே சரியுது. அப்போ இந்த காலும் கீழே தான் சரியும், இந்த காலம் என்ன ஆகும், கீழே தான் சரியும். பட் இது செல்லிங்கு, இது பையிங்கு. அப்போது மார்க்கெட் கீழே சரி கால் சரியும். இங்கேருந்து சரிஞ்சு, ஏன்னா நம்ம வந்து 500 பாயிண்ட் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 200 பாயிண்ட் இது பக்கத்தில், இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே இறங்கினாலே இந்த இடம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் கீழே விழுந்தாலும் இது 0 தான். 200 பாயிண்ட் விழுந்தாலும் சரி, 500 பாயிண்ட் விழுந்தாலும் சரி, 1000 பாயிண்ட் விழுந்தாலும், ஏன்னா 0க்கு அடுத்து போகாது, அதில் தான் நிற்கும். இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் கீழே விழுந்துட்டா இது என்ன ஆயிரும், இந்த 1000 இருக்கிற ப்ரீமியம் என்ன ஆயிரும், 500 அப்படின்னு ஆயிரும். ஏன்னா 500 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கா. அப்போ இந்த 200ங்கிறது பை கீழே இறங்க எனக்கு லாஸ் ஆகிருக்கும். இங்கே என்ன இருக்கும், 500 பாயிண்ட் அப்படிங்கிறது என்னுடைய கெயின். ஸோ இதை நீங்கள் கழிச்சிங்கன்னா 300 பாயிண்ட் என்ன ஆகும் உங்களால் மேக் பண்ண முடியும். சரிங்களா? இப்போது
இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கம்மியான அமௌண்ட்டில் எடுக்கலாம். அதுதான் நான் மீன் பண்ணி சொல்ல வரேன். ஏன்னா செல்லிங் நீங்கள் வந்து சிங்கிளாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான அமௌண்ட்டு தேவைப்படும். சரிங்களா? இப்போது 2 ஆக்ஷன் சேமாக நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு பேஸ்கெட்டில் போட்டு காட்டுறேன். ஸோ ஆர்டர் பேஸ்கெட் இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா ஸோ ஒரு நேமில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் அன்பு என்னோடய நேமில் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது நான் உங்களுக்கு ஆப்ஷன் செயினை காட்டுறேன். நான் என்ன பண்ணுறேன், கால் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொன்னேன்ல, நீங்கள் 2 ஆக்ஷனுமே என்ன பண்ணுறீங்கன்னா காலில் தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. அப்போது செல்லிங் மாதிரி வரும்போது 2 ஆக்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு செல்லிங்க்கான அவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி போகிறேன். சரிங்களா? அவுட் ஆஃப் த மணி போயிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 200 300 இந்த ரேஞ்சில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரவுண்டு ஃபிகராக எடுப்போம். அப்போ தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 23,500 ஃபைன் நியர்லி. இது என்ன கான்ட்ராக்ட் பார்த்துப்போம். சரிங்களா? 30 மார்ச். சரிங்களா? இந்த மந்தோட எண்டுக்குள்ளே கான்ட்ராக்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன் 24 ஓகே ஃபைன். ஸோ ஒரு 23,600. சரிங்களா? 23,600 இது எந்த மந்த்துக்குள்ளது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மார்ச் மாதம் கடைசிக்குள்ளது. சரிங்களா? இது என்னது அப்படின்னா கால். ப்ரீமியம் கம்மியாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பை பண்ணணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ப்ரீமியம் கம்மியாக இருக்கிறத கால் ஆப்ஷன், ப்ரீமியம் கம்மியாக இருக்கிறத பை பண்ணணும். நான் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 20,182 ரூபா நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா தேவைப்படுது. சரிங்களா? அப்படியே நான் மேலே போகிறேன். சரிங்களா? நான் இப்போ என்ன சொன்னேன், நியர்லி 1000 ருப்பீஸில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் நமக்கு தேவை. அந்த ப்ரீமியம் இருக்கக்கூடிய இது நமக்கு தேவை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 22,500 ரவுண்டு ஃபிகராக எடுத்துக்கிறேன். சரிங்களா? 22,500. ஸோ 22,500 இதுவும் நான் என்ன பண்ணுறேன், கால் ஆப்ஷன் தான், மார்ச்சுக்குள்ளே எக்ஸ்பைரி. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செல் எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஆட் பண்ணால் எனக்கு வெறும் 60,000 இருந்தாலே என்ன பண்ணிடலாம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் செல்லிங்க்கு. ஸோ 2 ஆக்ஷன் சேர்ந்து எடுக்கும்போது செல்லிங்க்கு உங்களுக்கு அமௌண்ட் என்னவாகும் அப்படின்னா கம்மியாக தான் தேவைப்படும். சரிங்களா? ஒரு பை ஒரு செல் 2 ஆக்ஷனாக இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு இதே இது காலும் பை காலையும் செல் பண்ணுறீங்க, புட்டையும் செல் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தியாசப்படும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் ஹியூஜ் அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி சரிங்களா இன்னும் மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் இருக்குது. சரிங்களா? நல்ல ஒரு ஃபால் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ராஃபிட் வரும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல தான், இதனால தான் ஆப்ஷன் செல்லிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆக்ஷனோட பண்ணும்போது கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதை பிளான் பண்ணுங்கள். ஏன் நான் இப்போ நான் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மீன் பண்ணுறேன் அப்படின்னா செல்லிங்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஒரு பை எடுத்து ஒரு செல் பண்ணுறீங்க அப்படின்னா கம்மியாக கிடைக்கும். அதனுடைய மோட்டோ தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இருப்பினும் எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.